ஏய் ஏய் என்கிட்ட போடுறான். டேய் என்கிட்ட போடுறான். ஏய் என்ன இங்கே சத்தம்? கீழே படுக்க முடியலை. பால் சவுண்டு டொக்கு டொக்குன்னு கேட்டுட்டு இருக்குது. டேய் என்ன காலங்காத்தாலே வாசல் முன்னாடி வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்து என் பிள்ளையும் ரோட்டில் வந்து விளையாடணும்னு நினைக்குது. போங்க போய் அங்கிட்டு விளையாடுங்க. Happy birthday! Happy birthday to you. எப்போ பாரு உங்கள் வீட்டில் சத்தமாகவும் கூட்டமாகவும் தான் இருக்குது. எப்படி நாங்கள் இருக்கிறதுங்க? அச்சச்சோ தண்ணி ஸ்லோவாக வருதே. மோட்ரு போட சொல்லணும் அம்மாட்ட. அக்கா அக்கா கொஞ்சம் மோட்ரு போடுங்கக்கா, தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது. காலையில் தான் மோட்ரு போட்டு விட்டேன், அதுக்குள்ளேயும் தண்ணி காலியா? ஓ இப்போ வெயிலாக இருக்குது, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு போடுறேன். ஏங்க இந்த வீட்டை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணணுங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. பயந்து பயந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரிம்மா நீ அழுவாத, நம்ம காலி பண்ணிடலாம். வாடகைக்கு இருக்கிறவங்க சும்மா இல்லைங்க, அந்த வீட்டுக்கான காசை கொடுத்துட்டு தான் வாடகைக்கு இருக்கோம். அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனர்ஸ் அவங்களுக்கு எதுவும் கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ண தேவையில்லைங்க. அவங்க அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக உங்கள் சொந்த வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வாடகைக்கு இருக்கவங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் அவங்க காசு கொடுக்குற வரைக்கும், அந்த வீட்டில் வாடகை இருக்க வரைக்கும் அவங்க சொந்த வீடு மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு போட்டுங்க. நீங்களும் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. எதுவும் சும்மா சும்மா சொல்லிகிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாள் தானங்க அவங்க அந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க வேறு வீடு காலி பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. அது வரைக்கும் அவங்களும் சொந்த வீடு மாதிரி சுதந்திரமாக அந்த வீட்டில் இருந்துட்டு போட்டுங்க.